Hi guys, welcome back to my channel. I hope you all doing good. Alhamdulillah, நானும் ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்கிறேன். ஸோ இன்றைக்கு நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சூப்பரான எண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் ஸ்ரீலங்காவுக்கு போன டைம் எப்படி இருந்துச்சு, எங்கெங்கெல்லாம் விசிட் பண்ணேன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இது ஃப்ளைட்டில் எடுத்த வீடியோ, அதாவது மால்டீவில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிற அந்த வேயில் நான் எடுத்த வீடியோ. ஸோ பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக குட்டி குட்டியாக அவங்களுக்கு விளங்குறதெல்லாம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஐலேண்ட், ஒவ்வொரு சின்ன சின்ன தீவுகள் உங்களுக்கு விளங்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு அப்புறம் நான் ஸ்ரீலங்கா போகிறேன். ஸோ அங்கே போயிட்டு எங்கெல்லாம் போகலாம்னு சொல்லி ஒரே எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸைட்டிங்கோடையும் ஹாப்பினஸோடையும் தான் நான் இந்த ட்ராவலை பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் ஸ்ரீலங்காவில் நிறையவே புது புது விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே பார்க்கணும். ஸோ இது நான் இங்கே விசிட் பண்ணியிருந்தேன்னா ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஹெவலாக் சிட்டி மால். ஸோ மேஜிக் கோன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு வாங்கி நல்லா சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணேன். ஸோ அந்த கிளிப்ஸ் தான் நான் உங்களுக்கு இதில் டச் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவர் எப்படியெல்லாம் மேக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே ஆசையாக இருந்துச்சு. அதே மாதிரி சாப்பிடவும் ரொம்பவே டெலிசியஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஹெவலாக் சிட்டிக்கு போனீங்கன்னா இந்த மேஜிக் கோன் ஷாப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்புறமா நான் இது எங்கே சாப்பிட்டேன்னா கெஃபே கலம்போன்னு சொல்லி இது பம்பலப்பிட்டில் இருக்குது. ஸோ நீங்களும் இங்கே போனீங்கன்னா ஜஃப்னா ஆத்தென்டிக் பிட்டு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ஃப்ளேவர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நான் சிசிசி மால் போனேன். அங்கே சிசிலிங் ப்ரௌனி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதுவும் வாங்கி சாப்பிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா போயிட்டு நெக்ஸ்ட் டேக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 days ஆஃப்டர் ஐ வெண்ட் மை ஹோம் டவுன். ஸோ அங்கேருந்து நாங்கள் சடனாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி போனோம் எல்ஏக்கு. ஸோ எல்ஏக்கு போகிற அந்த வியூவை தான் நீங்கள் பார்த்துட்டீங்க. அந்த போகிற வழியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கக்கூடிய தெரியும். ஸோ இந்த வாட்டர் ஃபால் கண்டிப்பாக தெரியாதவங்க ஸ்ரீலங்காவில் யாருமே இருக்க மாட்டீங்க. இதுதான் எல்ஏ வாட்டர் ஃபால். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நிறைய பேர் ஃபாரினர்ஸ், அது மட்டும் இல்லாமல் லோக்கல் பீப்புள் கூட அங்கே நிறைய பேர் மோஸ்ட்லி பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ நானும் ரொம்பவே சந்தோஷமாக ரசிச்சுட்டு இருந்தேன். ஸோ லைஃப்பில் நாங்கள் எப்போவுமே வீட்டு இருந்துட்டு வேலை செஞ்சுட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காமல் கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்களுக்கு நாங்கள் விசிட் பண்ணி பார்த்தோம்னா நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ இது நான் எல்ஏயில் தங்கியிருந்த ஹோட்டலில் வியூ தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ரிசார்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்பவே சூப்பரான வியூ, எங்களுக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான ஒரு என்வாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எங்களோட பேசினாங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டே பண்ண அனுபவம். ஸோ உங்களுக்கு நான் தங்கி இருந்த ரூமை தான் இப்போ காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கேருந்து ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் நுவரேலியாவுக்கு போக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நுவரேலியாவுக்கு நான் எல்ஏலேருந்து பண்டாரவளை பாஸ் பண்ணி அந்த ரூட்டில் நாங்கள் பயணம் செஞ்சுட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா பண்டாரவளை ஃபுட் சிட்டிக்கு பக்கத்தில் இந்த மாதிரி அழகான ஒரு வியூ ஒன்று இருந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நாங்கள் நுவரேலியா வந்தாச்சு. நுவரேலியாவில் ஸ்ட்ராபெரி ஷிப்பில் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அது உள்ளுக்கு போயிட்டு அது ஒரு ஃபேக்டரி, வாங்க நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு அந்த ஷாப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஷிப்போட விசேஷம் என்னென்னா பார்த்திங்கன்னா இது லேக்லேயே மிதந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் போனோம்னா
ஒரு போட்டுக்குள்ளே நாங்கள் ஒரு கப்பலில் வந்து போனால் என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உள்ளுக்கு இருக்கிற அமைப்பு பாருங்கள். ஸோ இங்கே வந்து நிறைய வெரைட்டியான டீ வகைகள் இருக்குது. நுவரெலியா என்றாலே எங்களுக்கு தெரியும் இன்னத்துக்கு ஃபேமஸாக இருக்குமுண்டே ஸ்ட்ராபெரி கார்டன் இருக்குது. அதே மாதிரி நிறைய வெரைட்டி டீ ஃபேக்டரிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக டீ ஃபேக்டரி கூட போயிட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒவ்வொரு வெரைட்டி ஒவ்வொரு ஃப்ளேவர்லேயும் டீ எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸ்பெஷலாக ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபேமஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து நாங்கள் நிறைய டீ வகைகளை வந்து வெளிநாட்டுக்கு கூட நாங்கள் ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு டீ ஃபேக்டரி எல்லாமே பார்க்கலும். அதே மாதிரி டீ வகைகள் எல்லாமே இங்கே வந்து ஸ்ட்ராபெரி ஜேம் எல்லா வகையான ட்ரிங்க் எல்லாமே உங்களுக்கு சாப்பிடக்கூடியதாகவும் என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான பெஸ்ட்டான பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஓகே, இந்த மாதிரி தான் கீழுக்கு வந்து அவங்களோட அமைப்பு காணப்பட்டுச்சு. ரொம்பவே அழகான இன்டீரியராக இருந்துச்சு. ஸோ எங்களை வந்து இங்கே யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க ஸ்டே பண்ணக்கூடிய இடம்ண்டு அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு லேடி சொன்னாங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்து மேலுக்கு என்ன மாதிரியான அமைப்பு எந்த ஷிப்புக்குள்ளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மேலே ஏறி பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு படி வச்சுருக்குறாங்க. நாங்கள் இதில் தான் மேலுக்கு ஏறிட்டு போகணும். மேலுக்கு அந்த லேடி சொன்னாங்க வந்து ஒரு கெஃபே மாதிரியான செட்டப் செஞ்சுக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே நீங்கள் வந்து சாப்பிடலாம். அதே மாதிரி நிறைய ஃப்ரெஷ் ஜூஸ், அதே மாதிரி காஃபி, டீ, எல்லா வெரைட்டியான ட்ரிங்க்ஸும் இங்கே உங்களுக்கு ஸ்பெஷலாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கே டீ குடிச்சிட்டு அந்த சைடில் வந்து லேக் வியூவை கூட பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து என்டர் ஆக போக்குள்ளே இந்த லேக் சைட் இருக்குது உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த லேக் வியூவோட அந்த லேக்குக்குள்ளே இருக்கிற இந்த ஷிப் தான் ஸ்ட்ராபெரி ஷாப். ஸோ இந்த இதுக்குள்ளே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிவிட்டு போகக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ராபெரி ஃபார்மோட ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ராபெரி சம்மந்தமான எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டீ வெரைட்டியும் இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே ஒரு ஷிப் ஒன்று காட்டியிருப்பேன். ஸோ அது வந்து ஒரு சின்ன இவங்களோட ஷாப்பாக இருந்தாலும் ஸோ இங்கேருந்து தான் எல்லாம் நிறைய ஸ்ட்ராபெரியை பயன்படுத்தி செய்யக்கூடிய எல்லா வகையான பொருட்களும் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்த்து இந்த வீடியோவில் என்னென்ன எந்த ஷாப்பில் இருக்குன்னு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக தான் இந்த கிளிப்பை உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இங்கே நிறைய மோஸ்ட் ஆஃப் ஃபாரினர்ஸ் அண்ட் லோக்கல்ஸ் யாரெல்லாம் நுவரெலியாவுக்கு வராங்களோ இங்கே வந்து கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இவங்க நிறைய உற்பத்தி பொருட்கள் இங்கே இருக்குது. நீங்கள் வந்தால் கண்டிப்பாக வாங்கிட்டு போகலாம். ரொம்பவே பிரயோசனமானது, ரொம்பவே அழகான ஒரு ஷாப்பாகவும் இருந்துச்சு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே வாங்க. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இது என்னுடைய நெக்ஸ்ட் டே. ஸோ நான் ஹக்கல கார்டனை விசிட் பண்ணுவோம்னு சொல்லி வந்தேன். ஸோ இங்கே வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த கார்டன். நீங்கள் இந்த கார்டனுக்கு போகிறதுக்கு ஒருத்தருக்கு வந்து 100 rupees வந்து டிக்கெட் இருக்குது. ஸோ லோக்கல்ஸாக இருந்தால் உங்களுக்கு 100 rupees. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபாரினராக இருந்தால் நீங்கள் ஸ்ரீலங்கன் மணிக்கு 3000 பே பண்ண வேண்டி வரும் டிக்கெட்டுக்கு. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகும்போது உங்களுக்கு வெரைட்டியான பல நீங்கள் பார்க்காத மரங்களாக இருக்கட்டும், பூக்களாக இருக்கட்டும், அதே மாதிரி இங்கே ரோஸ் கார்டன் அந்த மாதிரி நிறையவே இருந்துச்சு. ரொம்ப அழகான ஒரு இடம். ஆக்சுவலாக நீங்கள் இதை பார்க்கும்போது இது ஸ்ரீலங்காவா இல்லை வேறு ஏதாவது ஃபாரின் கண்ட்ரியா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ இங்கே கண்டிப்பாக வரவங்க இங்கேயும் ஒரு விசிட்டை போடுங்க. ரொம்பவே நிம்மதியாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு கிளைமேட்டுக்கு நான் போயிருந்தேன். ஸோ அந்த கிளைமேட்டை பார்க்கும்போது நல்லா மழையுமா இருந்துச்சு, கூலுமாக இருந்துச்சு, ஆனால் செம்மையாக இருந்துச்சு அந்த அந்த வியூ வந்து. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே வாங்க.
ஸோ நாங்கள் வந்து நல்லா கார்டன்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் ரூமுக்கு வந்தாச்சு. இது நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல். ஸோ இது வந்து வாஷ்ரூம் நாங்கள் ஓப்பன் பண்ணாலே எங்களுக்கு முன்னுக்கு வந்து வாஷ்ரூம் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஹீட்டர் மீஞ்சி. ஸோ ஆஃப்கோர்ஸ் இன்னொரு ஏரியாண்டாலே ஹீட்டர் இல்லாமல் ஈக்காது. ஸோ நல்ல ஒரு வாஷ்ரூம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ வெஸ்டர்ன் வாஷ்ரூம் தான். ஸோ நாங்கள் அடுத்ததாக வாங்க ரூமை காட்டுறேன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து பெட் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி எங்களுக்கு லேம்ப் இருக்குது, சேர்ஸ் வச்சுருந்தாங்க, டிவி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூப்பராக கம்ஃபர்டபுளான ஒரு காமான ஒரு ஹோட்டல் ரூம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வியூவை பார்த்திங்கன்னா இந்த சைட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கல்டிவேஷன், அதே மாதிரி வெஜிடபிள் கார்டன் வந்து பின்னுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நல்லாவே ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் மால்டிவ் கிளம்பியாச்சு. ஸோ நான் ஸ்ரீலங்காவே ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் என்னென்ன சாப்பாடு கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃப்ரூட் சலாட் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய சாண்ட்விச் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வாட்டர் பாட்டில், அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் ஒன்று தந்திருந்தாங்க. அது கூடவே எங்களுக்கு பிஸ்கட், அப்புறம் வைப்ஸ், ஸ்பூன் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எமிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு. ஸோ அடுத்தது வந்து என்ன சொல்ல வந்தேன்டா, எனக்கு வந்து நிறைய பேர் நம்மளுடைய சேனலை நீங்கள் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக சூப்பரான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் வர இருக்குது. ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணி உங்களோட ஃபுல் சப்போர்ட்டையும் எனக்கு தாங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு சூப்பரான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.